மத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேலிடேஷன் தேவைப்பட்டுட்டே இருக்குல்ல, இதுதான் வேலிடேஷன் லூப். இமேஜின் நீங்க ஒரு போட்டோ போஸ்ட் பண்றீங்க. அதை போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு எத்தனை லைக்ஸ் எத்தனை கமெண்ட்ஸ் வந்திருக்குன்னு செக் பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கு அதிகமா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்ததுன்னா யூ ஸ்டார்ட் ஃபீலிங் குட் அபவுட் யுவர் செல்ஃப். இதுவே கம்மியா வந்ததுன்னா செல்ஃப் டவுட் பட ஆரம்பிச்சிரும். இது ஏன் நடக்குது? நம்ம எல்லாருமே ஒரு சோஷியல் அக்செப்டன்ஸை கிரேவ் பண்றோம். ஸோ நமக்கு எப்பெல்லாம் ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைக்குதோ அப்பெல்லாம் நம்மளோட பிரெயின் டோபமைனை ரிலீஸ் பண்ணி ரிவார்ட் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணும். காலப்போக்கில் இதுக்கு அதிகமாக டிபெண்ட் ஆக ஆக மற்றவங்க கிட்டேருந்து வர அந்த வேலிடேஷன் தான் நம்மளோட செல்ஃப் ஒர்த்தை டிசைட் பண்ணும். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ மற்றவங்க கிட்டேருந்து வர அந்த வேலிடேஷனை உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கணும். உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ், உங்களோட ஸ்ட்ரென்த்ஸை நீங்கள் அக்னாலேஜ் பண்ணணும். செல்ஃப் அஃபர்மேஷன்ஸ் லைக் ஐ எம் எனஃப், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கணும். ஆரம்பத்தில் கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், பட் மற்றவங்க கிட்டேருந்து வர அந்த ஒப்பீனியன் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை டிசைட் பண்ணுறதை விட இட் இஸ் பெட்டர் தட் யூ டிசைடட் ஃபார் யுவர் செல்ஃப்.